ஹலோ வெல்கம் டு மை சேனல். திஸ் இஸ் டிஎன்பிஎஸ்சி டாப்பர் மை நோட்ஸ். ஓகே, இப்போ நம்ம வந்து 9th தமிழ் பார்க்க போகிறோம். 9th தமிழ் வந்து ஃபுல்லாக இந்த வீக் ஃபுல்லாக உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி போட போகிறேன். ஓகேவா? ஸோ ரொம்ப சூப்பராக இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்காக போகும் கிளாஸு. ஸோ வந்து கனெக்ட் பண்ணியே இருங்க. நம்ம இன்றைக்கி இந்த லெசனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, திராவிட மொழி குடும்பம். திராவிட மொழி குடும்பம்னா என்ன, அதாவது தமிழில் வந்து எத்தனை வகை மொழிகள் இருக்குது, தமிழை பற்றி யார் யார் என்ன சொல்லியிருக்கா, தமிழ் எப்படி உருவாச்சு, தமிழ்ன்ற வேர்டு வந்து எந்த இதுலேருந்து உருவாச்சு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இதில் வந்து சூப்பராகவும் நிறைய விஷயங்கள் வந்து நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். திராவிட மொழி குடும்பம். திராவிட மொழி குடும்பம்னா என்ன அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஃபஸ்ட்டு நுழைமுன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, நுழைமுன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, திராவிட மொழிகளுக்குள் மூத்த மொழியாய் விளங்குவது தமிழ். ஓகேவா? இந்த திராவிட மொழிகளுக்கு மூத்த மொழியாய் விளங்குவது தமிழ் சொல்லியிருக்காங்க. எத்தகைய கால மாற்றத்திலும் எல்லா புதுமைகளுக்கும் ஈடு கொடுத்து இயங்க மாற்ற தமிழுக்கு உண்டு. அதாவது நம்ம ஆதிகால தமிழ் வந்து ஆதிகால மொழின்னு சொல்கிறாங்க இல்லையா? ஸோ இத்தனை காலத்துக்கும் வந்து ஈடு கொடுத்து வந்துட்டே இருக்கு இல்லையா, அதை தான் சொல்கிறாங்க. எல்லா காலத்துக்கும் ஈடு கொடுத்து வர்றது அப்படி சொல்கிறாங்க. தமிழாய்ந்த அயல் நாட்டறிஞரும் செம்மொழி தமிழின் சிறப்பை தரணியெங்கும் எடுத்துரைத்து மகிழ்கின்றன அப்படின்னு சொல்கிறாங்க. இவ்வுரைப்பகுதி வந்து தமிழின் சிறப்பை பிற மொழிகளோட ஒப்பிட்டு தமிழ் வந்து எவ்வளோ வந்து ஹையாக இன்னும் இருந்துகிட்டே இருக்குது அப்படின்றதான் வந்து நம்மளுக்கு சொல்கிறாங்க. ஓகேவா? தமக்கு தோன்றிய கருத்துக்களை பிறருக்கு உணர்த்த மனித கண்டுபிடித்த கருவியை மொழியாகும். ஃபஸ்ட்டு வந்து எவ்வளோ பெரிய லெசனாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு ரீட் பண்ணுங்க. ஓகேவா? நமக்கு தோன்றிய கருத்துக்களை பிறருக்கு உணர்த்த மனிதன் கண்டுபிடித்த கருவியே மொழின்னு சொல்கிறாங்க. முதலில் வந்து ஃபஸ்ட் எப்படி பேசியிருக்காங்க, அந்த காலத்தில் வந்து ஊமைப்படம்லாம் பார்த்துப்போம் இல்லையா? ஊமைப்படம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா புரியும். மெய்ப்பாடுகள், சைகைகள், ஒலிகள், ஓவியங்கள் இதெல்லாம் வச்சு தான் நம்மளுக்கு வந்து ஒரு விஷயத்தை வந்து புரிய வச்சுருக்காங்க. இவற்றின் மூலம் பருப்பொருட்களை மட்டுமே, ஏதாவது பருப்பொருட்கள்னா ஒரு இதை மட்டும், ஒரு திங்ஸை மட்டும் தான் நம்ம வந்து கண்டுபிடிக்க முடிஞ்சு, ஓரளவு உணர்த்த முடிந்தது. நுண்பொருட்களை வந்து சொல்ல முடியல. ரொம்ப எமோஷனல் வேர்ட்ஸு, ரொம்ப வந்து பாயிண்ட் பண்ணி பேச அதெல்லாம் வந்து நமக்கு முடியல. வெறும் வந்து பருப்பொருள் மட்டும்தான் இது பண்ண முடிஞ்சிச்சு. அதெல்லாம் ஒலிகளை உண்டாக்கி பயன்படுத்த தொடங்கினேன். ஸோ அப்புறம் தான் வந்து சரி ஓகே, இந்த சைகையோடு சேர்த்து ஒரு ஒலியை வந்து கொண்டு வரலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சைகையோடு சேர்ந்து பொருள் உணர்த்திய ஒலி காலப்போக்கில் தனியாக பொருள் உணர்த்து வகையில் வலிமை பெற்று மொழியாக வளர்ந்து நின்றதா சொல்கிறாங்க. ஓகேவா? இப்போ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு மனிதன் கண்டுபிடிச்ச கருவி வந்து மொழி. ஃபஸ்ட்டு வந்து எப்படி பண்ணியிருக்காங்க, மெய்ப்பாடு, சைகையை அப்படி தான் பேசியிருக்காங்க. ஸோ காலப்போக்கில் வந்து அதில் வந்து பருப்பொருட்களை மட்டும்தான் நம்ம கண்டறிய முடிஞ்சிச்சு, நுண்பொருட்களை வந்து நம்ம தெரிஞ்சிக்க முடியலை. காலப்போக்கில் என்னாச்சு, இந்த சைகையோடு சேர்ந்து பொருள் உணர்த்திய ஒளி வந்து காலப்போக்கில் தனியாக பொருள் உணர்த்து வகையில் வந்து வலிமை பெற்று இருந்ததாக சொல்கிறாங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா, மனித இனம் வாழ்ந்த இட அமைப்பும் இயற்கை அமைப்பும் வேறுபட்ட ஒலிப்பு முயற்சிகளை உருவாக்க தூண்டியிருக்குன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அவங்க இடத்துக்கு ஏற்ற மாதிரி, இயற்கை அமைப்புக்கு ஏற்ற மாதிரி வேறுபட்ட ஒலிப்பு முயற்சிகளை வந்து இப்போ நம்ம சொல்கிறோம் இல்லையா, தமிழ், தெலுங்கு, மலையாளம் அப்படின்னா வேறு தமிழ் மட்டும் சைகை மூலியமாக நமக்கு ஒலி வேணும் அப்படின்ற மாதிரி வந்தது கிடையாது. எல்லா மொழிகளும் அப்படி தான். ஸோ அந்தந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி, அந்தந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி வேறு மொழிகள். இப்போ நார்த்து சைட்லாம் மேக்ஸிமம் ஹிந்தி பேசுவாங்க, இங்கிட்டு வந்து தமிழ் நிறையா பேசுவாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது தமிழ் நிறையா பேசுவாங்க இல்லையா? அப்படி பார்க்கும்போது என்ன நடந்துச்சு அப்படின்னா, அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி வேறு மொழிகள் வந்து உருவானதாக சொல்கிறாங்க. பல மொழிகள் உருவாயின. உலகத்தில் உள்ள மொழிகள் எல்லாம் அவற்றின் பிறப்பு, தொடர்பு, அமைப்பு, உறவு ஆகியவற்றின் அடிப்படையில் பல மொழி குடும்பங்களாக பிரிச்சிருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ பல மொழி குடும்பங்களாக பிரித்தாங்க. அதில் இந்தியாவில் பேசப்படும் மொழிகளின் எண்ணிக்கை வந்து மொத்தம் 1300க்கும் மேற்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து இவை வந்து எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னா, 4 மொழி குடும்பங்களாக பிரிக்கிறாங்க. ஓகேவா? 4 மொழி குடும்பங்களாக பிரிக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. 4 மொழி குடும்பங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த 4 மொழி குடும்பங்கள் என்னென்ன அப்படி பார்த்தோம் அப்படின்னா, இந்தோ ஆசிய மொழிகள், ஆஸ்திர ஆசிய மொழிகள், திராவிட இந்தோ ஆசிய மொழிகள், ஸோ ஆஸ்திர மொழிகள், திராவிட மொழிகள், சீன திபெத்திய மொழிகள் அப்படின்னு சொல்லிட்டு பல கிளைகளாக பிரிச்சிருக்காங்க. மொழிகளும் இங்கே பேசப்படுவதால், ஸோ பல கிளை மொழிகளும் இங்கே பேசுறதுனால, அதாவது இந்தியாவில் வந்து பல கிளை மொழிகள் பேசப்படுறதுனால இதை வந்து இந்திய மொழிகளின் காட்சி சாலை அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அகத்திலிங்கம் வந்து நமக்கு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இந்திய மொழிகளின் காட்சி சாலையாக திகழ்கிறது அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அகத்தியலிங்கம் அப்படி சொல்லியிருக்காங்க. அப்போ இந்திய நாடு மொழிகளின் காட்சி சாலை அப்படின்னு சொன்னவர் யார் அப்படின்னா, அகத்தியலிங்கம் வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து, உலகின் குறிப்பிடத்தக்க பழமையான நாகரிகங்களில் ஒன்று இந்திய நாகரிகம் அப்படின்னு சொன்னாங்க. மொஹஞ்சதாரோ, ஹரப்பா அகழ்வாய்க்கு பின்னர் இது வந்து கன்ஃபார்மாக சொல்லியிருக்காங்க.
ஸோ திராவிட நாகரிகம் என்று இதை வந்து திராவிட நாகரிகம் தான் அப்படின்னு சொல்லிட்டு அறிஞர் எல்லாருமே வந்து சொல்கிறாங்க. திராவிட நாகரிகம்னு சொல்லிட்டு அறிஞர் எல்லாருமே சொல்கிறாங்க. திராவிட பேசிய மொழி தான் திராவிட மொழி அப்படின்னு சொல்கிறாங்க. திராவிடம் என்னும் சொல்லி முதலில் குறிப்பிட்டவர் வந்து யார்? குமரிலப்பட்டர். அப்போ திராவிடம் என்ற சொல்லி முதலில் குறிப்பிட்டவர் யார் அப்படின்னா குமரிலப்பட்டர். இது வந்து ஒரு ஒன் வேர்டு நோட் பண்ணிக்கோங்க. திராவிடம் என்ற சொல்லி முதலில் குறிப்பிட்டவர் யார் அப்படின்னா குமரிலப்பட்டர். தமிழ் என்னும் சொல்லியிருந்து தான் திராவிடா என்னும் சொல் வந்தது அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சியாளர்கள் வந்து சொல்கிறாங்க. ஓகேவா? தமிழ் என்னும் சொல்லிருந்து தான் திராவிடா என்ற சொல் வந்து வந்தது அப்படின்னு சொன்னவங்க யார் வந்து ஆராய்ச்சியாளர்கள் வந்து நமக்கு சொல்லிட்டு இருக்காங்க. ஹீராஸ் பாதிரியார் அவர் தான் வந்து தமிழ், தமிழா, தமிழா, ட்ரமிழா, ட்ரமிழா, திராவிடா, திராவிடா அப்படின்னு வந்ததா சொல்லிட்டு சொன்னவர் யார்? ஹீராஸ் பாதிரியார். இது வந்து ஒரு ஒன் வேர்டு. ஓகேவா? திராவிடம் என்னும் சொல்லி முதலில் குறிப்பிட்டவர் யார்? குமரிலப்பட்டர். தமிழ் என்னும் சொல்லிலிருந்து தான் திராவிடா என்னும் சொல் வந்தது அப்படின்னு சொன்னவர் யார்? மொழி ஆராய்ச்சியாளர்கள். ஹீராஸ் பாதிரியார் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா தமிழ், தமிழா, தமிழா, ட்ரமிழா, ட்ரமிழா, திராவிடா, திராவிடா அப்படின்னு வந்ததா வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அடுத்து மொழி ஆய்வு. மொழி ஆய்வுன்னு பார்த்தோம் அப்படின்னா திராவிட மொழி குடும்பம் என்ன பகுப்பு உருவாவதற்கு ஒரு வரலாறு இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. தமிழ், கன்னடம், தெலுங்கு ஆகிய மொழிகள் சமஸ்கிருத மொழியிலேருந்து தான் உருவாச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழ், கன்னடம், தெலுங்கு இவை எல்லாமே வந்து சமஸ்கிருதத்துலேருந்து தான் ஃபஸ்ட்டு உருவாச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அறிஞர் பலர்கிட்ட இருக்குது. இம்மொழிகளில் வடமொழி சொற்கள் மீது காணப்பட்டதால் 18ஆம் நூற்றாண்டை தொடக்கம் வரை இந்திய மொழிகள் அனைத்திற்கும் வடமொழியே மூலம் அப்படின்ற ஒரு கருத்து இருந்து வந்தது. ஓகேவா? அனைத்திற்கும் வடமொழியை தான் மூலம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் வந்து அறிஞர் வில்லியம் ஜோன்ஸ் வந்து என்ன சொல்லியிருக்காங்க? வடமொழியை ஆராய்ந்து மற்ற ஐரோப்பிய மொழிகளோடு தொடர்புடையது வடமொழி என முதலில் குறிப்பிட்டார். ஃபஸ்ட்டு வந்து இந்த தமிழ், கன்னடம், தெலுங்கு இதெல்லாம் வந்து வடமொழி தான், இது வடமொழியிலேருந்து தான் ஃபஸ்ட்டு உருவாச்சு அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அதை வந்து ஆராய்ச்சி பண்ணவங்க யார் அப்படின்னா அறிஞர் வில்லியம் ஜோன்ஸ் அப்படின்றவங்க வடமொழியை ஃபஸ்ட்டு ஆராயிறாங்க. அதை ஆராய்ஞ்சு அது எதுலேருந்து வந்தது அப்படின்னு பார்க்கும்போது ஐரோப்பிய மொழிகளுடன் தொடர்புடையது தான் இந்த வடமொழி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தொடர்ந்து 1816ஆம் ஆண்டு பேராசிரியர்கள் பாப், ரஸ்கஸ், கிரீமு இவங்கெல்லாம் என்ன பண்ணியிருக்காங்க? மொழி சார்ந்த பல ஆய்வுகள் வந்து மேற்கொண்டிருக்காங்க. அப்போ மொழி சார்ந்த பல ஆய்வுகள் மேற்கொண்ட பேராசிரியர்கள் யாரும் கேட்டோம் அப்படின்னா பாப், ராஸ்க், கிரீம் இவங்கெல்லாம். ஓகேவா? முதலில் ஃப்ரான்சிஸ் எல்லிஸ் என்பவர் தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம். ஸோ இந்த பேர்லாம் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃப்ரான்சிஸ் எல்லிஸ் தான் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க? தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் போன்ற மொழிகளை ஆராய்ந்து ஒப்புமைப்படுத்தி தனியொரு மொழி குடும்பத்தை சேர்ந்தவை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இம்மொழிகளை ஒரே இனமாக கருதி தென்னிந்திய மொழிகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து தென்னிந்திய மொழிகள் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருப்பாங்க. யார் அப்படின்னா ஃப்ரான்சிஸ் எல்லிஸ் அப்படின்றவங்க. ஓகேவா? ஸோ இந்த யார் என்ன பண்ணான்ற பேர் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் அது மாதிரி தான் வரும், வேறு எதுவும் வராது. ஓகேவா? தென்னிந்திய மொழிகள் சொல்லிட்டாங்களா? இந்த மால்டோ, தோடா, கோண்டி இதெல்லாம் வந்து மால்டா முதலான மொழிகள் பற்றிய ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டன. இந்த ஹோக்கன் அப்படின்னு இருக்காங்கல்ல, இம்மொழிகள் அனைத்தையும் நேற்று தமிழியன் அப்படி சொல்லியிருக்காங்க. இந்த மொழிகள் மால்டோ, தோடா, தோண்டி இதெல்லாம் சேர்த்து தமிழியன் அப்படின்னு சொன்னவர் யார் அப்படின்னா ஹோக்கன் அப்படின்றவர் சொல்லியிருப்பாங்க. ஆரிய மொழியிலிருந்து இவை மாறுபட்டவை எனவும் கருதின. மேக்ஸ் முல்லரும் இந்த கருத்து தான் சொல்லியிருக்காங்க. ஸோ ஆரிய மொழியிலேருந்து இது ஃபுல்லாக வேறுபட்டவை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. 1856 திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்னும் நூல் ஹால்டுவர் திராவிட மொழிகள் ஆரிய மொழி குடும்பத்திலிருந்து வேறுபட்டவை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த இது ரொம்ப முக்கியம். 1856 திராவிட மொழிகள் ஒப்பிலக்கணம் அப்படின்ற நூலில் எழுதினவங்க யாருன்னு கேட்பாங்க? ஹால்டுவர். இவங்க என்ன சொல்லியிருப்பாங்க? திராவிட மொழிகள் ஆரிய மொழி குடும்பத்திலிருந்து வேறுபட்டவை அப்படின்னும் சமஸ்கிருத மொழிக்குள்ளும் செல்வாக்கு செலுத்தி உள்ளன எனவும் குறிப்பிட்டிருக்காங்க. ஓகேவா? ஹால்டுவெலுக்கு பின்னர் அந்த யாரெல்லாம் வந்து இதை செஞ்சுருக்காங்க அப்படின்னா ஸ்டென்கனோ, கேவி சுப்பையா, எல்வி ராமசுவாமி, பரோ, எமினோ, கமில்ஸ் வெல்லபில், ஆந்திரனோ, தேப்போ, மீனாட்சி சுந்தரா முதலியான அறிஞர்கள் வந்து திராவிட மொழிகளின் ஆய்வு பங்களிப்பு செய்தவர்களை வந்து ரொம்ப குறிப்பிடத்தக்கவர் அப்படின்னு சொல்கிறாங்க. திராவிட மொழி குடும்பம். திராவிட மொழி குடும்பம் மொழிகள் பரவிய நில அடிப்படையில் தென் திராவிட மொழிகள், நடு திராவிட மொழிகள், வட திராவிட மொழிகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த இது ஸ்பேஸ் அந்த லேண்ட் அடிப்படையில் சொல்லியிருக்காங்க. திராவிட மொழி குடும்பத்தில் உள்ள தமிழ், கன்னடம், மலையாளம் முதலானவை தென் திராவிட மொழிகள் எனவும், தெலுங்கு முதலான மொழிகள் வந்து நடு திராவிட மொழிகள் எனவும், பிராகுயி முதலானவை வந்து வட திராவிட மொழிகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த தென் திராவிட, நடு திராவிட, வட திராவிடன்னு சொல்லிட்டு ஒரு இதே கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து இதையும் ஞாபகம் வச்சுட்டோன்னா பேலன்ஸ் உள்ளதான் இதில் போட்டுடலாம். ஓகேவா? இப்போ தென் திராவிட என்ன? தமிழ், மலையாளம், கன்னடம். மூணா படிங்களேன், ஈஸியாக படிக்கும். தமிழ், மலையாளம், கன்னடம், குடகு, துளு,
இது ரெண்டே ஒன்றாக்குங்க. இது 2 பேரு, இது 3 பேரு. கோத்தா தோடா கொரகா இருளா, கோத்தா தோடா கொரகா இருளா, இதனாலும் ஒரு பேர். ஓகேவா? அப்போ தென் திராவிட மொழிகள் என்ன? தமிழ், மலையாளம், கன்னடம், குடகு, துளு. கன்னடம், குடகு, துளு, கோத்தா தோடா கொரகா இருளா, இதெல்லாம் வந்து தென் திராவிட மொழிகள் சொல்லியிருக்காங்க. வட திராவிட மொழிகள் வந்து குருப், மால்டோ, பிராகுய் முதலான வட திராவிட மொழிகள் சொல்லுவாங்க. ஸோ இதை தவிர்த்து பேலன்ஸ் உள்ளது எல்லாமே வந்து நடு திராவிட மொழிகள். இதை ஒரு தர படிச்சுக்கோங்க. தெலுங்கு, கோயி, கூவி, கோண்டா, கோலமி, நாய்க்கி, பெங்கோ, மண்டா, பஜ்ஜி, கதப்பா, கோண்டி, கோயா. இல்லை இது ஒன்று மட்டும் படிச்சு இது ரெண்டையும் வந்து நீங்கள் ஆப்ஷன் அடித்தாலும் சரி. ஓகேவா? ஸோ இதனால் உங்கள் இஷ்டம் தான். அடுத்து மேலே உள்ள அந்த 24 மொழிகளை தவிர கண்டறியப்பட்ட எருகலா, தங்கா, குறும்பா, கோலிகா ஆகிய 4 மொழிகளும் சேர்த்து திராவிட மொழிகள் மொத்தம் 28. ஸோ கேட்பாங்க திராவிட மொழிகள் மொத்தம் எத்தனை? 28ன்னு சொல்லுவாங்க. ஸோ திராவிட மொழிகளின் பொது பண்பு எடுத்துட்டோம் அப்படின்னா சொற்களின் இன்றியமையாத பகுதி வேர்ச்சொல், அடிச்சொல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திராவிட மொழிகளின் சொற்களை ஆராய்ந்தால் அவை பொதுவான அடிச்சொற்களை கொண்டிருக்கின்றன அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பாக்ஸில் என்ன கொடுத்துருக்காங்க பார்ப்போம். பாக்ஸில் உள்ளது ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் இதில் மட்டும் இல்லை, ஜிகேயாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், பாக்ஸில் உள்ளதை கண்டிப்பாக நீங்கள் வந்து படிச்சாகணும். தமிழ் வடமொழியில் மகளன்று, அது தனி குடும்பத்திற்கு உரிய மொழி. சமஸ்கிருத கலப்பின்றி அது தனித்து எங்கும் ஆற்றல் பெற்ற மொழி. தமிழுக்கும் இந்தியாவின் பிற மொழிகளுக்கும் தொடர்பு இருக்கலாம் அப்படின்னு சொன்னவர் யார்? கால்டுவெல் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அடுத்து வந்து அடிச்சொல். கண்ணா தமிழ், கண்ணு அப்படின்னா மலையாளம், கண்ணு அப்படின்னா தெலுங்கு, கண் அப்படின்னா குருக்கு. இதை வந்து ஒரு தடவை ரீட் பண்ணிக்கோங்க. குரில் நெடில் வேறுபாடு. அடினா குரில், ஆடினா நெடில், அலினா குரில், வாலினா நெடில் இப்படின்னு சொல்லுவாங்க. பால் பாகுபாடு அப்படி திட்டோம்னா திராவிட மொழிகளில் பொருட்களின் தன்மையை ஒட்டி தான் பால் பாகுபாடு இருந்ததாக சொல்கிறாங்க. வடமொழியில் இவ்வாறு எதுவுமே கிடையாது. உயிரற்ற பொருட்களுக்கும் கண்ணுக்கே புலப்படாத நுண்பொருள்களுக்கும் கூட ஆண் பெண் வேறுபாடு அப்படின்னு இருந்துச்சுன்னா தமிழில் மட்டும்தான் இருக்கும். இம்மொழி கைவிரல்கள் பெண்பால் அப்படின்னு சொல்கிறாங்க. கால்விரல் வந்து ஆண்பால் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜெர்மன் மொழியிலும் இத்தகைய தன்மையை காண முடிகிறது. அதாவது இதில் மட்டும் இல்லை, ஜெர்மன்லேயும் அப்படி தான் பண்ணுறாங்க. முகத்தின் பகுதிகளான வாய், மூக்கு, கண் ஆகியவை வேறு வேறு பால்களாக சுற்றப்படுகின்றன. வாய் ஆண்பால், மூக்கு பெண்பால், கண் பொதுப்பால் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. திராவிட மொழிகளில் ஆண்பால் பெண்பால் என்ற பகுப்பு உயர்திணை ஒருமையில் காணப்படுகிறது. ஸோ இது கேட்பாங்க. ஆண்பால் பெண்பால்ன்ற பகுப்பு வந்து எதில் காணப்படுனா உயர்திணை ஒருமையில் வந்து காணப்படுகிறது. ஸோ அடிப்படை அதாவது ஆண் பெண் என்று பால் அடிப்படை பகுத்தால் அவற்றுக்கு என்ன பால் காட்ட விகுதிகள் வந்து இதில் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அடுத்து தனி சொற்களாகவே ஆண் பெண் என்ற பகுப்பை உணர்த்தியிருக்காங்க. எடுத்துக்காட்டு கடுவன் அப்படின்னா மந்தி, களிறு அப்படின்னா பெரிய அப்படி சொல்லியிருக்காங்க. வினைச்சொற்கள். ஆங்கிலம் போன்ற மொழிகளில் மட்டும் வினைச்சொல் காலத்தை மட்டுமே காட்டும் தவிர திணை, பால், எண், இடம் ஆகிய வேறுபாட்டை காட்டுவதில்லை. திராவிட மொழிகளின் வினைச்சொற்கள் இவற்றை தெளிவாக காமிக்கிறது. ஸோ ஆங்கிலத்தில் வந்து வெறும் காலத்தை மட்டும்தான் காட்டுது. ஆனால் தமிழில் வந்து என்ன பண்ணுது? திணை, பால், எண், இடம், எந்த இடத்துல இருந்து பேசுகிறாங்க எல்லாத்தையுமே வந்து காட்டுதுன்னு சொல்லுவாங்க. வந்தான் உயர்திணை ஆண்பால் படற்கை ஒருமை. இவ்வியல்புக்கு மாறாக மலையாள மொழி மட்டுமே அமைந்துள்ளது. அம்மொழியை திணை, பால், எண் ஆகியவற்றை காட்டும் பால் காட்டு வீதிகள் இல்லை. தனி சொற்களாலேயே ஆண் பெண் வேறுபாடு வந்து நம்ம பார்க்க முடியுது. இவ்வாறு திராவிட மொழிகள் சில பொது பண்புகளை பெற்றிருந்தாலும் அவற்றை தமிழுக்கென்று சில சிறப்பு கூறுகளும் இருக்குன்னு சொல்கிறாங்க. தமிழின் தனித்தன்மை தொன்மையும் இலக்கிய வளம் உடையது. இலங்கை, மலேசியா, பர்மா, சிங்கப்பூர் இது ரொம்ப முக்கியம், அதை பார்த்துக்கோங்க. இலங்கை, மலேசியா, பர்மா, சிங்கப்பூர், இந்தோனேசியா, பிஜி தீவு ஆகிய நாடுகள் மட்டும் இல்லாமல் தென் ஆப்பிரிக்கா, மொரிசியஸ், இங்கிலாந்து, கயானா, மடகாஸ்கர், ட்ரினிடாட், ஆஸ்திரேலியா, கனடா போன்ற நாடுகளில் பேசப்படும் பெருமையுடைய இது வந்து தமிழ் மொழி அப்படி சொல்ல. தமிழ் மொழி வந்து அங்கே பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஏனைய திராவிட மொழிகளை விடவும் தமிழ் மொழி தனக்கென தனித்த இலக்கண வளத்தை பெற்று தனித்து இயங்கும். திராவிட மொழிகளுள் பிற மொழி தாக்கம் மிகவும் குறைந்ததாக காணப்படும் மொழி தமிழே ஆகும். தமிழ் மொழி திராவிட மொழிகள் சிலவற்றின் தாய்மொழியாக இருக்குன்னு சொன்னாங்க. ஒரே பொருளை குறிக்க பல சொற்கள் அமைந்த சொல்வளமும் சொல்லாட்சியும் நிரம்ப பெற்ற தமிழ் தமிழே ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்தியாவின் தொன்மையான கல்வெட்டுகளில் பெரும்பாலானவை தமிழ்லே தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து தமிழ் பல அடி சொற்களில் ஒலியன்கள், ஒலி இடம்பெயர்தல் என்ற விதிப்படி பிற திராவிட மொழிகளில் வடிவமும் மாறி இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. திராவிட மொழி குடும்பத்தின் தொன்மையான மூத்த
மொழியாக திகழ்கின்ற தமிழ் வந்து பிற திராவிட மொழிகளை விட ஒப்பியல் ஆய்வுக்கு பெருந்துணையாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. தமிழ் மூல திராவிட மொழியின் பண்புகள் பலவற்றையும் பேணி பாதுகாத்து வருகிறது. அத்துடன் தனித்தன்மை மாறுபடாமல் காலந்தோறும் தன்னை புதுப்பித்துக் கொள்ளும் பண்பு இதுக்கு இருக்குன்னு சொல்கிறாங்க. ஓகேவா, இவ்வளோதான். இதில் வந்து வெறும் இந்த பேர் எதுலேருந்து எது வந்துச்சு, இந்த 2 அட்டவணையும் சும்மா பார்த்துக்கோங்க. எதுலேருந்து எது வந்துச்சு இதெல்லாம் வந்து கரெக்டாக தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த பாக்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ இந்த பாக்ஸில் வந்து தென் திராவிடம், நடு திராவிடம், வட திராவிடம் சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து இந்த 2 படித்தாலும் சரி, இல்லை இந்த 1 மட்டும் படித்தாலும் சரி. ஸோ அது உங்களோட விருப்பத்தை பொறுத்து. அடுத்து இதில் வந்து யார் யார் என்ன சொல்லியிருக்கா அதை மட்டும் தெரிஞ்சுட்டா போதும். இந்த லெசன் ஓவர். ஓகேவா, அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். நன்றி.